தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. நாம் கடந்த சில வாரங்களாக நம்முடைய வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும் என்கிற தலைப்பின் கீழாக செய்திகளை தியானித்து கொண்டு வருகிறோம். நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இது நாள் வரையில் நீங்கள் எப்படி பேசியிருந்தீங்களோ அது பிரச்சனை இல்லை. ஒருவேளை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தால் கூட, அதனால தான் அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அந்த 9-10 வசனங்களை அதுக்காகத்தான் எடுத்தோம். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். இனிமே நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னையிலிருந்து கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்க முடியும். இது நாள் வரையில் எனக்கு நல்ல காலமே பார்க்கலையா, என் வாழ்க்கையில் எல்லாம் கெட்டது தான் நடந்திருக்குது, ஒரே போராத காலமாக தான் இருந்திருக்குது, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை, சுகம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாம் எனக்கு வெறும் கெட்டதாக தான் இருந்தது, கேடு காலமாக தான் இருந்தது அப்படின்னா, வசனம் சொல்லுது நல்ல நாட்களை பார்க்க உனக்கு விருப்பமா? விருப்பம் இருந்தால் உன் வாயை மாற்றுன்றார். உன் வார்த்தையை மாற்று, உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து நம்ம அந்த ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு மறுபடியும் நம்ம உள்ளே போயிடலாம். வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். ஸ்தோத்திரம். ஜீவனை விரும்பி, நான் அந்த ஜீவன்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், அது தேவைப்படும் போது நான் திரும்ப அங்க போவேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். இதை விட தெளிவா யாரும் எழுத முடியாது. ரொம்ப அழகா இருக்கு. நல்ல நாட்களை பார்க்கணுமா, அவ்வளவுதான். நல்ல நாட்களை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வாயை ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணு. உன் எதிர்காலம் காண வேண்டும்னா ஃபியூச்சரில் எதிர்காலம் நல்லா இருக்கணுமா, வாயை கவனமாக ஹேண்டில் பண்ணு அப்படின்றது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபட்டு வசனிப்புக்கு தன் உதடுகளையும் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வாயை சரியாக கையாளுகிறவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறுவார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அங்கே ஆரம்பித்து நாம் வார்த்தையும் வல்லமையும் அதுக்குள்ளே நாம் இருக்கிறோம். நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது என்று நான் சொன்னேன். கடவுள் பேசினா மட்டும் அந்த வார்த்தைக்கு வல்லமை இல்லை. கடவுள் பேசினா மட்டும் அவருடைய வார்த்தை மாத்திரம் சகலத்தையும் உருவாக்காது. நீங்கள் பேசினாலும் அது உருவாக்கும் என்பதை பல உதாரணங்களில் நான் உங்களுக்கு நிரூபித்தேன். போன வாரத்தில் எப்படி நீங்க பேசினா அது நடக்குது, ஒரு மனுஷன் சாதாரண மனுஷன் பேசினா எப்படி அது நடக்குது அப்படின்னா, கவனிங்க, சாதாரண மனிதர்கள் என்று சொல்றதை விட இன்னொரு சரியா சொல்றோம்னா, நீங்கள்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் சுயமா ஒன்றும் என்ன பண்ண மாட்டானா, பேச மாட்டான். அவன் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு நான் உதாரணமாக காண்பித்தேன். இயேசு கிறிஸ்து தான் சுயமா என்ன பண்ணலன்னா எதுவுமே பேசலை. அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் பிதாவிடத்திலிருந்து பெற்ற வார்த்தைகள். ஆகவே அந்த வார்த்தைகள் ரொம்ப ஜீவனுள்ளதாக இருந்தது. இன்னைக்கு நாமளும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்ம மேலே தங்கியிருக்கிறார். ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கிறது. அந்த அபிஷேகம் இருக்கிறதுனால நம்ம வார்த்தைகள் சுயமான வார்த்தைகளாக நாம் பேசக்கூடாது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேசணும் அப்படின்னு போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு தான் உதாரணமாக எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்னதெல்லாம் அந்த வசனங்கள்லாம் எடுத்து நம்ம வாசித்தோம். ஒரு தீர்க்கதரிசிக்கு அவனுடைய வாயில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையில் அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னெல்லாம் அதிகாரம் இருக்கு? வாயின் வார்த்தைகளில் இடிக்க, கட்ட, நாட்ட, கவிழ்க்க, இல்லையா,
எல்லாத்துக்கும் அதிகாரத்தை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார்னா வாயின் வார்த்தைகள்ல வச்சிருக்கிறார். ஆகவே உங்க மேல ஆவியானவர் தங்கி இருக்கிறாரு, உங்க மேல அபிஷேகம் இருக்கு. நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கான தீர்க்கதரிசி நீங்க தான். நீங்களே உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஆகவே உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் சரியாக பேசி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் உருவாக்குங்கள் என்பதுதான் அதனுடைய முழு பொருளாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் இன்னும் 2 முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படி கவனிங்க, போன வாரம் சொன்னேன், உங்கள் மேலே ஆவியானவர் இருக்கிறார், நீங்களே ஒரு தீர்க்கதரிசிகளாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியாக என்ன பண்ண முடியும்னா கட்ட முடியும், உங்கள் நாவில் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி இன்னும் 2 விஷயத்தை மட்டும் வேகமாக சொல்லிடுறேன். இன்றைக்கு நீங்கள் தீர்க்கதரிசின்னா சில ஆட்களுக்கு நானா தீர்க்கதரிசின்னு யோசிப்பீங்க. பரிசுத்த வேதம் தேவனுடைய பிள்ளைகளை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது. பிரைஸ் காட், அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். இதை சொல்கிறதுக்கே சிலருக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா சில ஆட்கள் நினைக்கிறாங்க, நான் எங்கேயா ஊழியம் பண்ணுறேன், நான் சர்ச்சுக்கு வர்றதே இல்லை, சர்ச்சுக்கு வந்தால் தான், சர்ச்சுக்கு வர்றதே லேட்டாக வருவேன், நான் அப்படி போய் தலையை காட்டு வந்துடுவேன். கிடையாது. நீங்கள் அதை செய்யலைன்னா அதுக்காக கடவுளுடைய வார்த்தைகள் பொய்யாயிடாது. நாம் சில நேரத்தில் உண்மை இல்லாதவங்களாக இருக்கிறோம், பொறுப்பு இல்லாதவங்களாக இருக்கிறோம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை ஊழியக்காரர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட், ஆமென். ஆமாம், நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை 2-3 வசனங்களை வாசிக்கணும். ஒரு வசனத்தை முதல்ல வாசிச்சிருவோம். ஏசாயா 44:26 நீங்கள் முதல்ல வாசிங்க. ஏசாயா 44:26. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி. கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி. அப்படின்னா என் ஊழியக்காரங்க பேசினா அதை நான் அப்படியே பழிக்க பண்ணுவேன்னு அர்த்தம். நிலைப்படுத்தி. போன வாரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு நான் கொஞ்சம் சொன்னேன். சாமுவேலுடைய வார்த்தை ஒன்று கூட தரையில் விழலை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட நிறைவேறாமல் போகலை, அப்படிலாம் நம்ம பார்த்தோம். என் ஊழியக்காரரின் வார்த்தையை நான் நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி, என் ஸ்தானாதிபதிகளுடைய ஆலோசனைகளை நான் நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நல்லா கவனிங்க, இதுல நான் 2 முக்கியமான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன், அவர்களுடைய ஆலோசனைகளை நான் செயல்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். என் ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்களோ அது பலிக்கும்னு சொல்றாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன். யார் ஒருத்தன் கர்த்தருடைய ஊழியக்காரனோ அவன் சொல்ற வார்த்தை பலிக்கும்னு அங்க ரொம்ப அழகா இருக்கு. சரி, இப்போ உடனே நாம என்ன யோசிக்கிறோம், அப்ப யாரு கரெக்டான ஊழியக்காரரு? உடனே பாரு அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணிடலாம், தலையை கொடுத்து ஜெபம் பண்ணி, ஐயா எங்களை பற்றி நீங்கள் ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கய்யா அப்படின்னு உடனே ஓடுறோம். கிடையாது. நீங்கள் வேற யாரோ ஒருத்தர் தான் கர்த்தருடைய ஊழியக்காரர், நீங்களாம் ஊழியக்காரர் இல்லை நினைச்சுக்காதீங்க. நீங்களே ஊழியக்காரர் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 55வது வசனத்திற்கு நீங்கள் வருவீர்களானால், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை ஊழியக்காரர் என்று கர்த்தர் சொல்றார். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும், இது யாரோ ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவங்களையோ இல்லைன்னா வெறும் லீடர்ஷிப்ல இருக்கிறவங்களையோ தீர்க்கதரிசிகளையோ மாத்திரம் சொல்லல, ரட்சிக்கப்பட்ட, மீட்கப்பட்ட, எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அத்தனை பேரையும் கர்த்தருடைய வசனம் என்னன்னு சொல்லுதுன்னா ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது. தயவு செய்து வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 25:55. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரர். ஆமா, இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. அதாவது இஸ்ரவேல் புத்திரர் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட அந்த 20 லட்சம் மக்களையும் அது குறிக்கும். அந்த 20 லட்சம் மக்களும் என்னுடைய ஊழியக்காரர் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? பிரைஸ் காட், அல்லேலூயா. அத்தனை பேரும் என்னுடைய ஊழியக்காரர். யாரெல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் என் ஊழியக்காரரே அப்படின்னு அழுத்தினார். என் ஊழிய
ஊழியக்காரங்க தான் அவங்க அத்தனை பேரும். அப்ப பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் ஊழியக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டுல ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட நாம் அத்தனை பேரும் தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்கிறோம் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். தயவு செய்து வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:9 நீங்க வாசிப்பீர்களானால், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். நீங்கள் கவனிங்க, நீங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க அதை செய்றீங்களா செய்யலையான்றது இப்ப காரியம் இல்லை. ஆனா கர்த்தர் உங்களை எதுக்காக தெரிந்து கொண்டாரா? தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொண்டாராம். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பற்றி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிற 4 பேர்கிட்ட சொல்றதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாரா. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். என்னவா இருக்கீங்க? ஆசாரிய கூட்டம்னு வெறும் ஆசாரிய கூட்டம் சொல்லல, ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜரீக ஆசாரிய கூட்டம். பிரைஸ் காட். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒரு ஆசாரியன். சொல்லுங்க, நான் ஒரு ஆசாரியன். கர்த்தர் உங்களை ஆசாரியனா எதற்காக மாற்றி இருக்கிறார் என்றால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்காக கர்த்தர் உங்களை ஆசாரியனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது நாம் அத்தனை பேரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பது விளங்குகிறது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். புதிய ஏற்பாட்டில் இங்க எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அப்ப இந்த ஊழியக்காரர்கள் சொன்னா என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன்? நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, விசேஷமா நீங்க அங்க வாசிச்சீங்க இல்லையா, அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிச்சீங்கல்ல, அந்த வார்த்தை 44:26 அங்க யாரை பற்றினது அந்த வார்த்தை அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நான் நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளுடைய ஆலோசனையை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அது யாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, 45ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல அங்க ஊழியக்காரன் கர்த்தர் யாரை சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்ல யாரையும் சொல்லல, யூத மக்கள்ல யாரையும் சொல்லல, ஒரு அந்நிய ஜாதியா இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்றார்னா தன்னுடைய ஒரு நோக்கம் நிறைவேறுவதற்காக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த மனிதனுடைய பெயர் கோரேஸ் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பெர்சியா தேசத்தினுடைய ராஜாவா இருக்கிறான். அந்த மனுஷனை கர்த்தர் எழுப்பி அவனை நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன், ஏன் ஊழியக்காரன் அவன், எனக்காக அவன் காரியங்களை பண்ணுவான். என்ன காரியங்களை பண்ணுவான்? எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் அவன் சொல்லுவான். அவன் வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். தயவு செய்து 45ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 45:1 நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. நல்ல கவனிங்க, அபிஷேகம் கர்த்தருடையது, ஆளுகை கர்த்தர் கொடுக்கிறாரு. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்கும். கவனிங்க, அவனுக்கு முன்பாக வாசல்கள் ஏன் பூட்டப்படாமல் இருக்கும் என்றால் அவன் பேச போறான். என்ன பேச போறான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவன் வாயை கர்த்தர் திறக்க போறார். எதுக்காக திறக்க போறாருன்றதை நான் சொல்றேன். சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு கொடுக்கிற உயர்வுகள், நமக்கு கொடுக்கிற நன்மைகள் எதற்கு என்பதை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா மறந்து விடுகிறார்கள் சில நேரங்களில். இங்க ஒரு அற்புதமான ஒரு மனுஷனை பற்றி பார்க்கிறோம். அவனுடைய பெயர் கோரேஸ். அந்த கோரேஸ் என்ன பண்றான்னா, கர்த்தர் அவன் என்ன பண்றான்றதுக்கு முன்னாடி கர்த்தர் அவனுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாருங்க. அவனுக்கு முதல்ல அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும். சொல்லுங்க, வாசல்கள் பூட்டப்படாது. சொல்லுங்க, வாசல்கள் பூட்டப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தல் 3 சொல்லியிருக்கிறபடி, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் என்ன பண்ண முடியாது, பூட்ட மாட்டான் என்று நாம் அங்க வாசிக்கிறோம். ஒருவனும் பூட்ட மாட்டான். சில நேரங்களில் கவனிங்க, நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு ஸ்டெப்பு நாம எடுத்து வச்சாலும் அங்க டோர் என்ன ஆயிடுது? க்ளோஸ் ஆயிடுது.
எங்கே போனாலும் சரி, ஒரு முட்டுக்கட்டை, ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வந்துக்கிட்டே இருக்கு. எந்த ஒரு நன்மையும் நம்ம என்ன பண்ண முடியல, சுதந்திரிக்க முடியல, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியல. சில நேரங்களில் அவைகள் முட்டுக்கட்டையாத்தான் மாறிக்கிட்டு இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கோரேசுக்கு கர்த்தர் சொல்றாரு அவனுக்கு வாசலே அடைக்காதுன்றாரு. ஒன்று, வாசலே அவனுக்கு அடைக்காது. சரி, ரெண்டாவது வாசல் தான் அடைக்கல. அப்புறம் என்ன சொல்றாரு நீங்க பாருங்க, கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும். இல்லம்மா, 4வது வசனம் வந்துருங்க பார்க்கலாம். வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து. அந்த நாட்கள்ல மிக பெரிய வல்லரசு ராஜ்யங்களாய் இருந்ததான, கவனிங்க, அவர்களுக்கு முன்பாக பெரிய வல்லரசாய் இருந்த பாபிலோன் ஆகட்டும், அசீரியாவாகட்டும், எகிப்து ஆகட்டும், இந்த ராஜ்யங்களை எல்லாம் தான் கர்த்தர் சொல்றார் அந்த வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவனிங்க, நம்ம பாஷையில் சொல்றேன், பீரோவை உடைச்சு. யார் பீரோவை? அந்த ராஜ்யங்களுடைய பீரோவை உடைச்சு. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையலையும் நான் உனக்கு கொடுப்பேன். நல்லா இருக்குதுல்ல கேட்கும்போது? சில ஆட்கள் யோசிக்கிறாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி பீரோ உடச்சி கொடுத்தா நல்லா இருக்கையா. நீ என்ன பண்ணுவ? அவன் கிட்ட கொடுத்தா அவன் ஒன்று பண்றான், அதுக்காக தான் கொடுக்குறாரு. உங்ககிட்ட கொடுத்தா நீங்க வேற என்ன பண்ணுவீங்க? ஆமா, அவனுடைய அவன் பேசுற பேச்சு பாருங்க. அதனால தான் அவன் வார்த்தைக்கு இப்ப நம்ம போறோம். அவன் என்ன சொல்றான், என்ன செய்யறான்றது ரொம்ப முக்கியம். இப்ப வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து சும்மா ஒருத்தன் கையில கொடுத்துல, அவன்கிட்ட கொடுக்கிற பணத்தை அவன் ரொம்ப சரியா செலவு பண்ணுவான் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணினார். சரி, அது மாத்திரம் அல்ல, இன்னொரு வசனம் பின்னாடி வாங்க. 45ஆம் அதிகாரத்துல பின்னாடி 14வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, எகிப்தின் சம்பாத்தியமும், எகிப்தின் சம்பாத்தியமும், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும், எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபேரியரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து, நல்லா கவனிங்க எல்லாரும் சொல்லுங்க, தாண்டி வந்துன்னா என்ன அர்த்தம்? நியாயமா அது போக வேண்டிய இடம் வேற ஒரு இடம், அங்கதான் போயிருக்கணும். அங்க போகாம அங்கிருந்து தாண்டி பக்குன்னு இந்த சைடு வந்துருச்சு. சொல்லுங்க, தாண்டி வரும், சிலதெல்லாம் தாண்டி வரும். ஆமா, நமக்கு வர வேண்டிய நன்மைகளே இல்லை அது. ஆனா தாண்டி நம்ம பக்கம் வரக்கூடிய வழியை கர்த்தர் உண்டாக்குவார். காடையை கொடுத்தாரா கர்த்தர்? கொடுத்தாரா? வனாந்திரத்தில் காடை கொடுத்தாரா? காடை இங்க வர வேண்டிய காடு இல்லை, அது வேற ரூட்டுக்கு போச்சு. வேற ரூட்டுக்கு போற காடையை கர்த்தர் என்ன பண்ணாரு? டைவர்ட் பண்றார். காத்து ஒன்று அடிக்குது, வர்ற காடெல்லாம் இங்க வந்து விழுது. சில நேரங்களில் கர்த்தர் அப்படி செய்வார். அப்படி செய்யறதுக்கு காரணம் இருக்கு, சும்மா செஞ்சிட மாட்டார். அதை உன்னிடத்திற்கு பாருங்க, எகிப்தினுடைய வர்த்தக லாபம், எத்தியோப்பியாவோடது, சபேயரோடது, எல்லாருடைய வர்த்தக லாபத்தையும் கொண்டு வந்து அவைகள் உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். இதெல்லாம் கோரேசுக்கு கர்த்தர் சொல்றார். சரி, இங்க பாருங்க, இவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏன் கோரேசுக்கு சொல்றாரு அப்படின்னா, இவனை முதல்ல கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாராம், இவனை ஊழியக்காரனா ஏற்படுத்தினாராம். இவன் என்ன பேசுறான் அப்படின்னா, இவன் பேச்சு எதை பற்றி இருக்கிறது அப்படின்றத நீங்க பாருங்க. என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நான் நிலைப்படுத்தி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது பாருங்க, 26வது வசனம் நீங்க படிச்சீங்க, 44:26 நீங்க படிச்சீங்க. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த பாட்டு, இப்ப இவன் எதுக்காக பேசுறான், இவன் பேச்சு எதுக்கு, இவன் வாயை எதுக்கு திறக்கிறான்னா, 28வது வசனம், கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி. அவன் என்ன பேசுவான்னா, அவன் வாயிலிருந்து என்ன பிறக்கும்? நல்லா கவனிங்க. ஏன் அவன் வார்த்தை நிறைவேறும்னா, அவன் பேச்சு
தேவனுக்கு ஏற்ற பேச்சா இருக்கிறது. எருசலேமை நோக்கி, எருசலேமே நீ கட்டப்படு, தேவாலயமே நீ அஸ்திபாரப்படு என்று அவன் தேவனுக்கு ஏற்றத, தேவனுக்கு பிரியமானதை அவன் என்ன பண்ணுவானா, பேசுவானா. அங்க பின்னாடி நீங்க பாத்தீங்க இல்லையா, எகிப்தினுடைய வர்த்தக லாபம் எத்தியோப்பியாவோட வர்த்தக லாபம் தாண்டி வரும்னு. அங்க நீங்க பாத்தீங்கன்னா 45வது அதிகாரத்துல நீங்க பாருங்க, அவன் என்ன சொல்றான். 13வது வசனம், நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவனுடைய வாயின் வார்த்தைகள், அவன் ராஜாவான உடனே அவன் முதல்ல ஒரு ஜீவோ பாஸ் பண்றான். அந்த ஜீவோ எதை பற்றினது என்றால் ஜனத்தினுடைய விடுதலை, எருசலேம் நகரத்தின் கட்டப்படுதல், அதனுடைய அந்த நகரம் கட்டப்படுதல், மூன்றாவதாக தேவாலயம் அஸ்திபாரம் இடப்படுதல். கவனிங்க, எப்ப உங்களுடைய வாய் தேவனுக்கு ஏற்றவைகளை, தேவனுக்கானவைகளை உங்களுடைய வாய் பேச ஆரம்பிக்கிறதோ, அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் கடந்து வரும் என்பதை மறந்துடாதீங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, உங்க வாயை திறந்தா தேவனுக்கேற்றவைகளை பேசுகிறீர்களா, தேவனுக்கு பிரியமானவைகளை பேசுகிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். கோரேஸ் என்பவன் அவன் வாயை திறந்து என்ன சொல்றான்னா, எருசலேமை பார்த்து எருசலேமே நீ கட்டப்படு என்று சொல்லுகிறான், தேவாலயமே நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லுகிறான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கை தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் உன் வாழ்க்கையினுடைய வளம் அடங்கி இருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. சில நேரங்களில் நமக்கு இது விளங்க மாட்டேங்குது. தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் பாருங்களேன், சில நேரத்தில் பாருங்க, பிற மார்க்கங்களில் எப்படி ஒரு பழக்கம் இருக்கும்னா, பிற மார்க்கங்கள்லனா அவங்களுக்கும் கோயிலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்காது. சம்பந்தம் எப்போ படுத்திப்பாங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போனோமா, ஏதோ ஒரு பூஜையை பண்ணோமா, கடவுளுக்கு ஒரு காணிக்கை போட்டோமா, ஏதோ நம்மளால் முடிஞ்சதை கொடுத்துட்டு நம்ம மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு வந்தோமா, இவ்வளோதான். சரியா? அதே மாதிரி தான் பல மதங்களில் போனோமா வந்தோமான்னு இருக்கும். ஆனால் இந்த கிறிஸ்தவ கோயிலில் மட்டும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் அந்த பிற மார்க்கங்களில் செய்கிற மாதிரி நீங்கள் செய்ய முடியாது. வந்தோமா, நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டணுமா, ஏதாவது ஒரு காணிக்கையை போட்டோமா போயிட்டோமா அப்படின்னு இருந்தோம்னா, நீங்கள் நினச்சிக்காதீங்க நீங்கள் கொடுக்குற காணிக்கையிலலாம் கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருவார்னு. தப்பாக எடுத்துக்கூடாது. நீங்கள் அதிலலாம் கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டார். இங்கே நிறைய காரியங்கள் இருக்குது. இங்கே வரணும், உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும், உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேவனை ஏற்றுக்கொள்ளணும், தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கணும், தேவனுடைய வழிகளில் நடக்கிறதுக்கு கிருபை கேட்கணும். பிறகு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இங்கே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகும் போது மாத்திரமே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சவதரிக்க முடியும். இல்லைன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் உங்களுக்கும் எவ்விதமான சம்பந்தமும் என்ன பண்ணாது, இருக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் தான், எந்த சர்ச்சுக்கு போனாலும் தான். சில நேரத்தில் நம்ம ஆட்களுடைய நினைப்பு என்னன்னா, ஒருவேளை வேற யாராவது ஒரு பெரிய ஆள், பெரிய ஊழியக்காரோட தலையில் எடுத்துகிட்டு போய் அவர் கையில் நம்ம தலையை கொடுத்துட்டோம்னா அவர் ஏதாவது பண்ணி நம்மளை டக்குன்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவார் போல இருக்குது, பிளெஸிங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, அப்படி நடக்காது. அப்படி நடக்கிற மாதிரி இருந்தால் நானே அதை செஞ்சிருவேன். நானே செஞ்சிருவேன்னா, யாராவது ஒரு ஆள் அப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்கள் மொத்த பேரையும் எத்தனை லட்சம் செலவானாலும் ஃப்ளைட்டில் ஏற்றி கூட்டு போய் அந்த ஊழியக்காரன் கையை உங்கள் தலை மேலே பட வச்சு உங்களை கூட்டின்னு வந்து விட்டுருவேன். என் வேலை மிச்சமாயிடும். எனக்கு வாரம் இந்த வேலை இல்லை. ஒரே நாள் ஃப்ளைட் டிக்கெட்டு, அதுக்கு பணம்லாம் நான் பக்காவாக ரெடி பண்ணுறேன், நீங்கள் கவலையப்படாதீங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எடுத்துன்னு போய் உங்களை காட்டி அவர் தலையில் கை வச்சார்னா வச்சு, ஐயா வச்சுடு, எங்கள் ஜெயராஜ் அண்ணனை கொஞ்சம் தொட்டுருன்னுவேன், ரவி பிரதரை கொஞ்சம் தொட்டுருங்கன்னுவேன். முடிஞ்சிடும்ல வேலை, பாவம் ஒரே நாளில் முடிஞ்சிடும். இல்லைனா வாரம் நான் இப்படி உட்காந்துன்னு பிரசங்கம் பண்ண வேண்டியது கிடையாது. அப்படியெல்லாம் அது நடக்காது. அப்படி நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் கிடையாது. அதனால தான் எதை நம்ம செய்ய முடியுமோ அதை ரொம்ப கண்ணுங்க கருத்துமா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
கடவுளுடைய வார்த்தை தான் உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். ஆகவே அந்த வார்த்தையை உட்காந்து தியானித்து நேர்த்தியாக என்ன பண்ணுறோன்னா பிரசங்கம் பண்ணுறோம். என் வார்த்தையை அவர் சொல்கிறாரு, என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு ஏற்ற விதத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டியது முதல்ல அவசியம். உங்களுடைய விருப்பமும் வாஞ்சையும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பேசுகிற காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா பலிக்க பண்ணுகிறார். உங்கள் வாயின் வார்த்தைகளுக்கு மிகவும் வல்லமை கூடிடுது. பிரைஸ் காட், ஆமென். கவனிங்க, 2 காரியத்தை வேதத்தில் நீங்கள் வாசிக்கணும். அந்த ஊழியக்காரங்க போன வாரமும் நிறைய பார்த்தோம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான்றதுக்கு நிறைய அடையாளத்தை பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு 2 காரியம் சொல்கிறேன். ஏன்னா ஊழியக்காரங்க பேசுகிறதுல கூட சில நேரத்தில் நமக்கு ஏதோ மகிமை உண்டாயிரணும்னு நினச்சிடக்கூடாது. நமக்கு மகிமை வரணும்னு சில நேரத்தில் பேசிட்டோம்னா அதுவும் தப்பாயிரும். நாம் பேசுகிற பேச்சில் கூட ரொம்ப கவனம் இருக்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா? அதை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறத நீங்கள் இந்த சம்பவங்களை நீங்கள் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இந்த எலியா போய் ஆகாப் ராஜா கிட்ட சவால் விட்டுட்டாரு. சவால் விட்ட பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிருக்க செய்கிறார். ஒரு கேரித் என்கிறதான ஒரு ஆற்றங்கரையில் ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. இந்த கேரிட் ஆற்றங்கரையில் எலியா ஒளிந்து கொண்டிருக்கிற நாட்களில் தேசத்தில் பயங்கரமான பஞ்சம். நல்லா கவனிங்க, பயங்கரமான பஞ்சம் தேசத்தில். ஆனால் எலியாவுக்கு மட்டும் சாப்பாடு எங்கேருந்து வருதுன்னா, ஒரு காகம் அவருக்கு தினமோ அப்பமோ ஆமாம் கறியும் கொண்டு வருது. பாருங்க, ஊரெல்லாம் பஞ்சம் இருந்தாலும் இந்த ஊழியக்காரன் மட்டும் கறிச்சோறாக சாப்பிட்றான். எப்படின்னு தான் தெரில. அது ஒரு பெரிய கிருபை. பிரைஸ் காட், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஊழியக்காரன உடனே நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா பாஸ்டர்னு நினச்சிட்டுக்கிறீங்க. என்ன தான் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், நான் உங்களை சொல்லிட்டு இருக்கிறேன்னு. பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஊழியக்காரனா அவர் நினைக்காத, ஊழியக்காரனா உன்னை பற்றி தான் பேசின்னு இருக்கிறார் அவர். நீங்கள் என்னையே நினச்சிட்டு இருக்கிறீங்க, அதான் உங்கள் பிரச்சனை. உங்களை நினைங்க, நீங்கள் தான் அந்த ஊழியக்காரன்னு நான் சொல்கிறேன், சரியா? அப்போ இந்த எலியா அங்கே இருந்து 2 வேளையும் நல்ல சாப்பாடு அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து அந்த காகம் கொடுக்குது. பாருங்கள், அது வழக்கமாக இந்த காகம் யார்கிட்டையும் என்ன பண்ணதில்லை. அது அவங்க இனத்துக்கு வேணால் பகிர்ந்து கொடுக்கும், வெளியில் இருக்கிற யாருக்கும் என்ன பண்ணாது, கொடுக்காது. பிடுங்குற காக்காவை கொடுக்க வைக்கிறதும் கர்த்தருடைய கிருபை. அதெல்லாம் ஆண்டவர் செய்வார். சில நேரங்களில் கொடுக்கவே கொடுக்காத சித்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவே மாட்டான் அண்ணங்காரன், அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான் உனக்கு. சில நேரத்தில் பக்கா கஞ்சனாக இருப்பான் உன்னுடைய மாமங்காரன், அவன் எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுப்பான். சில நேரத்தில் அப்படியெல்லாம் கர்த்தர் கொடுக்க வைப்பார். ஏன்னா இது பறிச்சுக்கின்னு போகிற காக்காவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வைக்கிறார்னா அது தேவன் செய்கிறது. பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்கள் வீட்டுக்கும் காக்கா வரும். ஆமாம், நீங்கள் உடனே காக்கா கத்துனோடனே பாஸ்டர் சொன்னார் காக்கா கத்துது யாரோ வரப்போகிறாங்கன்னு நினைக்காத. வரும்னா வரும், நீ இப்படியே சகுனம் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. கவனிங்க, இப்போ அந்த கேரித் ஆற்றங்கரையில் தண்ணி வற்றி போயிடுச்சு. இப்போ காகம் அங்கே வர்றது நின்றுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்களேன், இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் இருக்குது. ஆகவே இப்போ தேசத்துக்குள்ளே அவர் போக விடாமல் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தேசத்துக்கு வெளியில் ஊருக்கு வெளியே இந்த புறஜாதிகள் இருக்கிறதான இடத்துல அங்கே ஒரு அம்மா, இவர் எப்பவுமே இப்படி தான் பண்ணுறாரு. இந்த ஆண்டவர் பண்ணுறதுலாம் ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப ஓவராக இருக்கும், புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இந்த ஆள் பஞ்சத்தில் இருக்கிறாரு. பஞ்சத்தில் ஒரு நல்ல கொஞ்சம் வசதியாக அந்த சூனேமியால் மாதிரி கொஞ்சம் பணக்கார அம்மா வீட்டுக்கு அனுப்புனா பரவாயில்ல. அங்கே போனால் ஒரு வீடு கட்டி வச்சுருந்தா அந்த வீட்டில் குடியிருந்து கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு வரலாம். என்ன ஜெயராஜண்ண? ஆமாம், பாருங்கள், இப்போ ஜெயராஜண்ண வீட்டுக்கெல்லாம் போனால் நம்மளை ஒரு மாதம் வச்சு பராமரிப்பார். அப்படியே பார்த்திபன் பிரதர் வீட்டுக்கு போனால் அவர் ஒரு மாதம் பராமரிப்பார். அந்த மாதிரி யார் வீட்டுக்காவது அனுப்புனா பரவாயில்ல. இங்கே இவர் ஏற்கனவே அங்கே ஒரு கஷ்டப்படுற ஒரு அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறார். இந்த தேவன் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவார் போல இருக்குது. கஷ்டப்படுற ஒரு அம்மா, அது ஏழை விதவை, கடைசியாக கொஞ்சோண்டு மாவு வச்சுருக்குது. கொஞ்சம் மாவு வச்சு கடைசி ரொட்டி சுட்டு, அது சுடுறதுக்கு கூட விறகெல்லாம் காலி ஆயிடுச்சு. போய் சொல்லி பொறுக்கிட்டு வந்து இப்போ விறகு வச்சு சுடணும். அதை சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த அம்மா சொல்லுது, இதுதான் லாஸ்ட்டு, இதை சாப்பிட்டுட்டு சாகலான்றது தான் எங்களுடைய தீர்மானம்.
அந்த கதையை கேட்டால் நமக்கே கண்ணீர் வந்துடும். சாப்பிட்டுட்டு சாவலான்னு இருக்கிறோம், ஐயா எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆளே இல்லை, நாதியத்து கிடக்குறோன்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா கிட்ட இங்கே பாருங்கள், சில நேரத்தில் பாஸ்டர்ஸ் கொஞ்சம் உங்ககிட்ட கடினமாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் அழுதுக்குன்னே பேசுனா நாங்கள் ஆத்திரமாக பேசுவோம். சில நேரத்தில் நீங்கள் உங்கள் சோகத்தை சொன்னால் நாங்கள் சோகத்தை தூக்கி போட்டு பார் ஒழுங்காக நடந்துக்கோ நீ அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் இவர் ஏன் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு, நம்ம கஷ்டமே இவருக்கு தெரிய மாட்டேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கிடையாது, உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான வார்த்தை என்கிட்ட இருக்குதுன்னு நீ நினச்சிக்கோ. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமாம், இந்த அம்மா அழுதுக்குன்னே சோக கதையை சொல்லுச்சு. நல்ல வேலை நான் எலியாவா இல்லாததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ரொம்ப நாள் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். நான் மட்டும் எலியாவா இருந்திருந்தேன்னா அந்த கிழவியும் செத்து போயிருக்கோம், நானும் செத்து போயிட்டுருப்பேன். ஏன்னா அந்த வீட்டில் நான் போய் தங்கி என் கையில் இருக்கிற காசெல்லாம் ஏதாவது எடுத்து கொடுத்து சரிம்மா நீ சாப்பிடுன்னு நான் பட்னியாகவே கடந்து அப்படியே செத்து போயிருப்பேன். நான் அந்த மாதிரி ஒரு பாவி, சரியா? ஆனால் இந்த எலியா பாருங்க, அவருக்கு ரொம்ப தெளிவான வெளிப்பாடு இருக்குது. என்ன வெளிப்பாடுனா, எப்போ நீ ஊழியக்காரனை, ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு சீஷனை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொண்டு, கவனிங்க ரொம்ப அழகாக சொல்றார், என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட, ஒரு டம்ளர் தண்ணிக்கு உனக்கு பலன் இருக்குதுன்றாரு. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலனை நீ என்ன பண்ணுவதில்லை, அடையாமல் போவதில்லை. இந்த ட்ரிக்ஸ் எலியாவுக்கு தெரிஞ்சிருக்குது. எலியாவுக்கு தெரிஞ்ச உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, இந்த அம்மா இவ்வளோ கதை சொன்ன பிறகும் சரி அதெல்லாம் போட்டோம், முதல்ல 2 சப்பாத்தி சுட்டு எனக்கு எடுத்துன்னு வான்றார். ஐயோப்பா, எனக்கே ஒரு நிமிஷம் எலியா மேலே கொஞ்சம் கோபம் வருதுண்ணே. என்ன மனுஷன் இந்த ஆள், பாவம் அந்த அம்மா கஷ்டப்படுது, கடைசி ரொட்டி தான் வச்சுனுக்குது அப்படின்னு. நான் சொல்கிறேன், கடைசி காசு உங்ககிட்ட இருந்தால் அதை உருவுறதுக்கு நாங்கள் வருவோம். நீங்கள் நினச்சிடக்கூடாது இருக்கிறத எங்கேயாவது உருவிட்டு இவர் ஓடிடுவாரோன்னு. இல்லை, எனக்கு ஒன்று தெரியுது, உன்னை தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த 2 சப்பாத்தியை விதைக்க வைக்கிறது எதுக்காகனா, அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டு காலம் உன் வாழ்க்கையில் குறைவே இல்லாமல் சாப்பிட வைக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.